வைக்கிறார். அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் முன்னிறுத்துறாங்க. உங்களுடைய கருத்து? இல்ல, முதல்ல இந்தியா கூட்டணி பற்றி நான் சொல்றேன். இங்கே பத்திரிகையாளர் நண்பர் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சில விஷயங்களில் எப்படி மாறுபாடான கருத்துக்களை கொண்டிருக்காங்க என்பதை பற்றி ரொம்ப விரிவா பேசினார். ஆனால் அவர் ஆதரிக்கிற பாஜக கூட்டணின்னு தான் பேர் இருக்க ஒழிய அதுல வேற பெரிய கட்சிகளே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த ஒரு முக்கியமான பெரிய கட்சி அதிமுக, அது இப்ப இல்லைன்னு அறிவிச்சிருக்கு. நிதிஷ்குமார் வெளியேறினது மட்டுமல்ல, அதிமுக மாதிரி இல்ல, வெளிப்படையாக எதிர்த்து பாஜகவை எதிர்த்து இன்றைக்கு களம் கட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். ஆகவே அங்க கூட்டணியே இல்லை. கூட்டணி இருந்தா தானே பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணியில நிச்சயமாக சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு கூட்டணி இருக்கு, பல முக்கியமான கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அவங்களுக்கு அவர் சொன்னது போல ஐயா மோடி அரசை அகற்றணும், அவ்வளவுதானுங்க, ஒற்றை தானே. பாஜக ஆட்சி மீண்டும் வந்துவிடக் கூடாது, அந்த ஒற்றை இலக்கு தானே. அதுதான் இந்த நாட்டினுடைய பிரதானமான இலக்காக வருகிற தேர்தலில் இருக்க வேண்டும். காரணம், மீண்டும் பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் என்றால் நாடு நாசமாகி போகும். அதனாலதான் சில வேறுபாடுகள் இருந்தாலும் இவ்வளவு கட்சி, கொஞ்சமா நெஞ்சமா 26 28 கட்சிகள், அதுல நீங்க 10-15 கட்சிகள் பெரிய கட்சிகள், குறிப்பாக அந்தந்த மாநிலத்துல இவ்வளவு பேர் ஏன் சேர்ந்தாங்க? ஏன் சேர்ந்து இன்னைக்கு இருந்து வரிசையாக 6-7 கூட்டங்கள் நடத்தி போயிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்குதே மாநில அளவுல, தொகுதி உடன்பாடு வரைக்கும். என்ன காரணம்? ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சிருக்கா. ஒண்ணுமில்ல, அவர் 1-2 விஷயங்களை மட்டும் சொன்னார். ஆனா அடிப்படையான சில விஷயங்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் தெளிவாக சொல்லுகிறது, மதச்சார்பற்ற குடியரசு. ஆனால் மோடி அரசு, அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி பேசினார் தெலுங்கானா பிரச்சாரத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல. ஏங்க சச்சார்குள்ள அறிக்கை சொல்லுது, முஸ்லிம் மக்கள் தொகையில 15% இருந்தாலும் அவங்க கல்வியில வேலை வாய்ப்புல மிகவும் பின்தங்கி இருக்காங்க. IPS IASல வெறும் 3%. ஆகவே அரசு வேலை வாய்ப்புல அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு தெலுங்கானாவில் இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க போய் பேசின பேச்சு என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெலுங்கானாவில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒழிப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு இவங்க சிறுபான்மையோர் மீது வெறுப்பு. திமுக நண்பர் நல்லா கேட்டாரு. இந்த கொள்கைகள் அல்லது திட்டங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல எதிர்க்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்பது தொகுதி பங்கீடு என்று வரும்பொழுது அந்தந்த கட்சிகளோட நலனை பற்றி யோசிப்பதனாலதான் இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு. சோ இந்த முரண்களை வைத்து பாஜகவை எதிர்த்து வெற்றி காண முடியும் அப்படின்றதை எப்படி சாத்தியமாக்க முடியும் என்பதுதான் கேள்வியா இருக்கு. ஏங்க இல்ல, நான் அதுக்கு வரேன் சகோதரி. அதுக்கு முன்பு அவர் என்ன சொன்னாரு அந்த பத்திரிகையாளர்? ஐயா உங்ககிட்ட எந்த கருத்தியல் உடன்பாடு இல்ல அப்படி இல்ல அவர் சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும்ல. மணிப்பூர்ல கிறிஸ்தவ மக்களை, அதுவும் மலைவாழ் மக்களை குறி வச்சு தாக்குதல், எட்டி பார்க்கலையே இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, எவ்வளவு கொடுமை. அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த நாட்டுல மெய்யான மதச்சார்பற்ற குடியரசை உருவாக்க வேண்டும் என்கிற சித்தாந்த ஒருமைப்பாடு இந்தியா கூட்டணிக்கு இருக்குங்கிறேன். 2வது மாநில உரிமை பற்றி அதான் இப்ப நிறைய பேர் பேசினாங்க. அதிமுக நண்பர் அவர் பாணியில சொல்றாரு, நான் அவர் விமர்சனம், அவர் அப்படித்தான் விமர்சனப்படும். நான் கேட்கிறேன், ஐயா கடந்த கால விவகாரங்களை பத்தி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் கடந்த கால ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் இந்த மோடி ஆட்சிக்கும் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு உண்டு. கடந்த காலத்துல பிரிவு 356 பயன்படுத்தி மாநில அரசை கலைப்பார்கள். ஆனால் மோடிஜியின் ஆட்சிதான், அமித்ஷாவின் ஆட்சிதான், பாஜகவின் ஆட்சிதான் ஒரு மாநிலத்தையே கலைச்சிருச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இன்னைக்கு இல்ல சகோதரி. இது எவ்வளவு ஒரு அடிப்படையான வேறுபாடு காங்கிரசுக்கும் பாஜக இடையில. அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் என்றால் அது என்ன நியாயம்? ஏங்க கவர்னரை வச்சு சில இடையூறுகளை கடந்த கால ஆட்சிகள் செய்தது உண்மை, நான் மறுக்கல. ஆனா இப்ப இது நான் சொல்லவே வேண்டாம், என்னென்ன கூத்தடிப்பெல்லாம் நடக்குதா? ஏங்க அவருக்கு ஒரு அரசியல் தலைவர் மாதிரி ஆளுநர்கள் நடந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தானா? கேரளாவில் இல்லையா? பஞ்சாப்ல இல்லையா? டெல்லியில இல்லையா? தெலுங்கானாவில் இல்லையா? மேற்கு வங்கத்துல இல்லையா? அப்படி என்றால் இந்த மாநில உரிமைக்கு ஆபத்து என்பதை இவ்வளவு கட்சிகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சகோதரி.
வெறும் பேச்சல்ல, தினசரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாஜக அல்லாத மாநில அரசுகள் இந்தியா முழுக்க. இந்த கட்சிகள் கூட இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கு. அதனால இப்ப ஐயா இந்த மாநில மிச்ச கட்சிகள் ஏத்துக்கிறாரு கேட்கிறாரு பத்திரிகையாளர். இந்த கவர்னர் மூலமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா பாருங்க நம்முடைய அரசியல் சாசனத்துடைய முதல் ஷரத்து என்ன சொல்லுது? இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். ஆனா ஒன்றியம் என்கிற சொல்ல கேட்டாலே பதறாங்களே, அது சொல்லக்கூடாதுங்கிறாங்களே பாஜக. அந்த சொல்லுதானையா இருக்கு அரசியல் சாசனத்துல. அப்ப எல்லாருக்கும் தெரியுது ஏன் ஒன்றியம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்ப அந்த ஒன்றியம் என்கிற கட்டமைப்பையை உடைத்து நொறுக்குவதுதான் பாஜக ஆட்சியுடைய இலக்கு. அவங்களுடைய குருபீடமாகிய RSS உடைய நோக்கம் அவங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க சகோதரி. அவங்க குருஜி கோல்வால்கர் சின்ன கேள்வி நான் தலையிட்டு இப்போ ஒரு கூட்டத்துல இந்தியா கூட்டணி கூட்டத்துல நிதிஷ்குமார் சொல்றாரு, நீங்க மாநில உரிமையை பத்தி பேசக்கூடிய இந்திய கத்துட்டு வாங்கன்னு கேட்டாரு. அப்போ திமுக அந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பதில சொல்லி இருக்கலாம். இல்ல நீங்களாவது மறுப்பு தெரிவிச்சு நிதிஷ்குமாருக்கு கம்யூனிஸ்டுகளா கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். நீங்க ஏன் வாய் மூடி இருந்தீங்க? இதுதான் உங்களுடைய மாநில சுயாட்சியா? சொல்லுங்க. அதுக்கு உண்மையிலேயே நிதிஷ்குமார் என்ன பேசாலும் அதிகாரபூர்வமா எதுவும் தெரியாது உங்களுக்கு. நான் கேட்கிறேன் இல்ல இருக்கு ஐயா, அப்படியே பதில் சொல்ல விடுங்க. அதுதான் உங்க பண்பு. நாங்க எவ்வளவு தூரம் பொறுமையா அவங்க எல்லாரும் பேசுனது கேட்டோம். இது என்ன நாகரிகம்? இல்ல ஒண்ணும் இல்ல பேச அவர் பேச விட அவரே பேசட்டு சகோதரி. என்னால முடியல, உடல்நிலை சரியில்லை. ஒரு விவாதத்துக்கு பதில் சொல்ல ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவரால பதில் சொல்ல முடியல. எல்லா விவாதத்திலையும் சொல்லக்கூடிய இந்த ஓரங்க நாடகம் தான். இல்ல ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம் திரு ஜவஹர் அலி. திரு அருணன் நீங்க பதில் சொல்லுங்க. இதுதான் நான் தான் பதில் சொல்லிக்கிட்டு தானேயா இருக்கேன். நீங்க விரும்புற பதில நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எது சரின்னு நினைக்கிற பதில நான் என்ன ஒப்புக்கொள்றேன்னா, மொழி பிரச்சனையில வேறுபாடு இருக்குன்னு ஆரம்பிக்கிறேன். அது போல கேளுங்க காது கொடுத்து. மொழி பிரச்சனையில வேறுபாடு இருக்கு. ஆனால் அதை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க கேக்குறேன். இல்ல நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க வேண்டாம். அவர் பதில் சொல்லி முடிச்சிரட்டும். இருங்க மேடம், அதுக்கு பதில் கேளுங்க. நான் கேட்கிறேன் திரு ஜவஹர் அலி. சொல்லுங்க. அவர் என்ன பேச விட நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா நான் பேசுறேன், இல்லாட்டி நான் பேசல. நான் சொல்லிட்டேன் திரு அருணன், நீங்க பதில முழுமையா சொல்லிடுங்க. நீங்க ரன்னிங் கமெண்ட்ரியை தவிர்த்துருங்க ஜவஹர் அலி. திரு ஜவஹர் அலி, நான் திரும்ப உங்களுக்கான வாய்ப்பை நான் திரும்ப கொடுக்கிறேன். அப்போ நீங்க சொல்ல விரும்புற கருத்தை நீங்க அப்போ சொல்லல. அவருக்கு தேவையானது மட்டும் கூட பேசிட்டு இல்ல. இது அருணனுக்கான நேரம். திரு அருணன் அவர்கள் நீங்க பேசும்போதெல்லாம் பொறுமையாக காத்திருந்தார். அவருடைய கருத்தை முழுமையாக சொல்வதற்கு விடுங்கள். ரன்னிங் கமெண்ட்ரி தயவு செய்து தவிர்க்கவும் திரு ஜவஹர் அலி. திரு அருணன், ஏன் இந்த கண்டனங்களை முன்வைக்கல அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. ஏங்க அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல்லங்க. அங்க பதில் சொல்லப்பட்டிருக்கலாம். மேலும் நான் ஒப்புக்கொள்றேன்னு மொழி பிரச்சனையில வேறுபாடு உண்டுன்னு நான் கேட்கிறேன். மொழி பிரச்சனையில பாஜகவின் நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் தெரியுமில்ல. காங்கிரஸை விட மிக மோசமாக இந்து திணிப்பு. அவருடைய தீர்மானம் என்ன இருக்குன்னு ஜவஹர் அலிக்கு தெரியாத RSS தீர்மானம் என்ன? இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும், தெரிஞ்சுக்கங்க. அதுதான் அவங்க போட்டிருக்க வரிசையா போட்டு இருக்கிற தீர்மானம். அதனாலதான் இந்தியோடு சேர்த்து சமஸ்கிருதத்தை திணிச்சுக்கிட்டு இருக்கு மோடி அரசு. அந்த பாஜகவோடு நேற்று வரைக்கும் கூட்டணியில இருந்தவர் பேசலாமா? சரி, கூட்டணியில இல்லைன்னு அறிவிச்சிட்டீங்க. இல்ல, அப்ப கூட்டணியில இருந்த சமயத்திலுமே கூட இருமொழி கொள்கை தான் அதிமுகவோட நிலைப்பாடு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, என்ன தெளிவா அப்படி ஒரு வாக்கியம் சொல்லுவாரு. இவருக்கே ஒரு நிகழ்வு அவங்க குடும்பத்துல அதுக்கு இந்தியில கடிதம் போட்டாரு தெரியுங்களா அமித்ஷா. அவர் என்ன எடுத்து பேசினாரு? அப்பவும் தொடர்ந்து பாஜக கூட்டணியில இருந்தவங்க தான். இத்தகைய முரண்கள் வரும் என்பதற்கு தான் உதாரணத்துக்கு சொல்றேன். அடிப்படையான விஷயம் இன்னைக்கும் நாங்க பாஜக கூட்டணியில இல்லை என்றுதான் எடப்பாடியார் சொல்லுகிறாரே ஒழிய பாஜக அரசையோ மோடி அரசையோ எதிர்த்து பேசுவதில்லை. மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டுல போய் அந்த மாநாட்டு பேரு வெல்லட்டும்
மதச்சார்பின்மை மாநாடு அதுல அரை மணி நேரம் பேசினாரு. அரை மணி நேரம் பேச்ச பூரா கேட்டேன். இதே தான் சொன்னாரு, பாஜக கூட்டணி நாங்கள் இல்லை. ஆனா பாஜக பத்தி ஒரு வார்த்தை விமர்சிக்கிறார். ஏன்னா முன்பு ஏன் விமர்சிக்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அது கூட்டணி தர்மம்பாங்க. இப்ப ஏன் விமர்சிக்கல? இது கள்ள கூட்டணி தர்மமா? நாங்க திருப்பி கேட்போம்ல. தயவு செய்து வரப்போவது என்பது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மீண்டும் மோடி அரசு வந்தால் நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்வேன் அதிமுக நண்பர்களை, உங்களுடைய கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்க கட்சிக்கும் ஆபத்து. மீண்டும் பாஜக வந்தால் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. எப்படி ஜம்மு காஷ்மீரை மாநிலத்தை ஒழித்து கட்டி 2 யூனியன் பிரதேசமாக ஆக்கினார்களோ அதே போல நம்முடைய தமிழர்களாகிய நம்முடைய மாநிலத்தை மாநிலமே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். அதுதான் உங்களுடைய நோக்கம். குருஜி கோல்வால்கர் அன்னையிலிருந்து சொல்லி வச்சிருக்காரு, நமக்கு தேவை ஒற்றையாட்சி முறைதான், இந்த கூட்டாட்சியே கூடாது என்று அவர் தெளிவா கட்டுரை, அந்த கட்டுரை புத்தகம் போட்டு இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு அடிப்படையான இந்த உச்சப்படி. இன்னும் கடைசியா ஒரு விஷயத்துக்கு வந்ததை நீங்க சொன்னதுனால, மாநில அளவுல பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு குறித்து நடக்குது. ஒரே ஒரு விஷயம் சகோதரி, 543 இடங்கள்ல இந்தியா கூட்டணி அப்பவே சொல்லிருச்சு, ஐயா 400 இடங்களில் கண்டிப்பாக பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பாக பொது வேட்பாளரை நிறுத்த முடியுதா கலை யதார்த்தம். 143 இடங்களில் சிக்கல் இருக்கு. இந்த 400 இடங்களில் அந்த பொது வேட்பாளருக்கு அந்தந்த மாநில அளவில் பேச்சுவார்த்தை. ஒரு நல்ல விஷயம் காங்கிரஸ் செஞ்சிருப்பது. இப்பொழுதே அந்த பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறது. ஆகவே நல்ல முறையில முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் ஜவஹர் அலி தலையிறதுனால நான் மீண்டும் சொல்றேன், இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி அரசு வேண்டுமா வேண்டாமா என்று அதிமுக சொல்லுமா சொல்லாது. சரி, ஓகே. சகோதரி திரு ஜவஹர் சொல்லுங்க. அதிமுக ஆபத்து. அதிமுக ஆபத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படுத்தல, வேகமும் விவேகமும் உள்ள கட்சி. ஆனா கம்யூனிஸ்டுக்கு ஆபத்து. கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சு. என்னண்டா, கம்யூனிஸ்ட் என்றாலே போராட்ட களத்தை அமைத்து மக்களுக்காக போராடுவது. ஆனா இன்னைக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அது கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுதான் உண்மை. இரண்டாவது, மோடி என்பவர், நாங்க எல்லாம் சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி பகல் கனவு காணுகிறது. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது சொல்லிட்டோமே. அதை விட என்ன வேணும்? அதே தான் சென்ட்ரல்லே தான் சொல்றோம். நீங்க சொல்ற விதமா நாங்க சொல்ல நினைக்காதீங்க. மோடி வரணுமா வேண்டாமா அதை கிளியர் பண்ணுங்க. கட்சிகள் இப்ப போராட்ட களத்துல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அங்கங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் இல்ல தொழிற்சங்கம் சார்ந்த விஷயங்களையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பிரச்சனைகள், கள்ளச்சாராய பிரச்சனையிலிருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று பெண்களுக்காக ஏன் என்று ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கான குரல் கொடுக்கலாம. அந்த பிரச்சனைகளுக்கான கம்யூனிஸ்டுகள் மூடி மறைச்சு அடிமையாக இருக்கும்போது இவர்கள் கட்சி தான் பாதிக்கிட்டு இருக்கு. இல்ல இந்த மாதிரியான செயல்பாடுகளோ அல்லது விமர்சிக்க வகையில இருக்கக்கூடிய சமயங்கள்ல அதற்கான கண்டனங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிவு பண்ணிட்டு தான் எங்க பதிவு பண்ணாங்க? இந்த சம்பவத்துக்கு எம்எல்ஏ வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? பேசினாங்க, போராட்டம் நடத்தினாங்களா? களத்தை அமைச்சாங்களா? எதுவுமே இல்ல. கள்ளச்சாராய இருந்ததுக்கு ஏதாவது போராட்ட களத்தை அமைச்சாங்களா? எதுவுமே இல்ல. கட்சி காணாம போயிட்டு இருக்கிறது. இப்ப இவங்க அதிமுக இல்ல, கூட்டணியில் இருந்தோம். அன்றைக்கு மாநில உரிமைக்காக 11 மருத்துவ கல்லூரிகளையும் 106 சட்ட கலைக்கல்லூரிகளையும் 7 சட்ட கல்லூரிகளை கொண்டு வருவதற்காக இணக்கமாக இருந்தோம். அது வேறு. ஆனால் இன்றைக்கு நேரடியாக பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் எதிர்க்கிறோம். இப்ப நீங்க ஒரு முடிச்சு போடுறீங்க, எங்க சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் சொன்னாலும் சொன்னாலும் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அதிமுக பக்கம் நெருங்கி விட்டார்கள். அலையலையாக வருகிறார்கள். எஸ்டிபிஐ மாநாட்டில் முழக்கமிட்டார்கள். சிறுபான்மை இந்த தீர்மானத்தில் ஒரே ஒரு தீர்மானம், சிறுபான்மை நலன் பற்றி ஒரு தீர்மானம் இருக்குதா? இந்த 3 வருஷத்துல சிறுபான்மை மக்களுக்காக திமுக செய்த ஒரே ஒரு திட்டத்தை திமுக செய்து எதிரியாக இருக்கிறது பாஜக. தொடர்ந்து அதே மாதிரி இந்த மாநாடு மாநிலத்தோட உரிமை மீட்பு மாநாடு நடத்தணும். அதனாலதான் நாங்க பாஜக தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம் சொல்றாங்களே. இது உரிமை மீட்பு மாநாடும் இல்ல, ஒரு கத்திரிக்காவும் இல்ல. இது முழுக்க
முழுக்க ஒரு பட்டத்து இளவரசருக்காக நடத்தப்பட்ட ஒரு ஓரங்க நாடகத்தை தவிர இதுல ஒண்ணுமே இல்லை. நீ அப்படின்னா டிஆர் பாலு சொன்னாரா மேடம், மத்திய அரசாங்கம் இணக்கமாக இருக்கிறது, ஓரவஞ்சனை காட்டல, ஏன் அவரை பக்கத்துல தானே வச்சு அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஆச்சா நிர்மலா சீதாராமன் சிறந்த நிதியமைச்சர், எங்களுக்கு எந்த ஓரவஞ்சனை காட்டல, எடுத்தேன் கவிழ்த்தேன் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது என்று டிஆர் பாலு சொன்னாரு. சரி, ஓகே, இதுக்கான பதில திரு மதிவாணன் அவர்கள்ட்ட வாங்க. திரு மதிவாணன் சகோதரி ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல திரு மதிவாணன் ரொம்ப நேரமா குறுக்கிட நினைத்தார், அவர் சொல்லிட்டோம். இல்ல அவர் ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்த, அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்ல ஒரு நிமிஷம் டைம் கொடு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது கம்யூனிஸ்ட்கள் அடிமை ஆகி போச்சு அப்படின்னு அடிமை அதுக்குதான் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதாவது பாஜகவோட இந்த 4 ஆண்டுகள் எப்படி இருந்தாங்க, எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்து அவங்க நாடாளுமன்றத்துல கொண்டு வந்த அனைத்து மசோதாக்களை ஆதரிச்ச, நான் சொன்னேன் பாருங்க, ஜம்மு காஷ்மீர மாநிலமாக இல்லாம ஒழிச்சு கட்டுன அந்த மசோதாவையும் ஆதரிச்சவங்க இவங்க. சிஏஏ பத்தி பேசுறாரு, இவங்க மட்டும் மாநில குழுவுல மாநில அந்த அவையில ஆதரிக்காமல் இருந்திருந்தால் அந்த சிஏஏ மசோதாவே சட்டமா இருக்காது, கணக்கெல்லாம் இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு கொத்தடிமையாக இருந்தார்கள் என்பதையும் என்னால் சொல்ல முடியும் என்று சமர்ப்பிக்கிறேன். இல்ல இப்போ சரி, ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கா, அதை எதிர்த்து போக சொல்லுங்க.